எலிமெண்ட்ஸ் எல்லா ஹவுசஸுமே மோஸ்ட் பியூட்டிஃபுல்லி கியூரேட்டட் அண்ட் டிசைன்டு ஃபார் சீனியர்ஸுங்க. எல்டர்ஸ்க்கு வந்து வீட்டுக்குள்ளே எந்த மாதிரி வசதிகள் இருக்கணுமோ, சேஃப்டி, செக்யூரிட்டி, டெக்னாலஜி, கேட்ஜெட்ஸ், இதுதான் வந்து எலிமெண்ட்ஸோடைய ஒரு தனித்துவம். இன்னைக்கு இந்த எலிமெண்ட்ஸ் ஒரு வீட்டுக்குள்ள என்னெல்லாம் இந்த மாதிரியான வசதிகள் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டெமோ பண்றேன். இப்போ நம்ம ஒவ்வொரு வீட்டுடைய சேஃப்டி செக்யூரிட்டியில நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சேஃப்டி செக்யூரிட்டி முதல்ல என்னன்னாக்கா, எல்லா வீட்டுக்குமே வந்து இந்த மாதிரியான ஸ்மார்ட் லாக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஸ்மார்ட் காலிங் சிஸ்டமும் இருக்கு, கேமரா இருக்கு. ஸோ யார் வந்து பெல் அடித்தாலும் உள்ளுக்குள்ள நமக்கு கேமராவில் தெரியும். திஸ் இஸ் கனெக்டட் டு யுவர் மொபைல் ஆப் ஆல்சோ. ஸோ மொபைல் ஆப்லேயும் கேமராவில் யார் வந்திருக்காங்கன்றது தெரியும். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் லாக்கிங் சிஸ்டமில் 3 விதமான சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து கைரேகையை வச்சு ஓப்பன் பண்ணக்கூடியது. அப்படி இல்லாட்டாக்க எல்லாருக்கும் கையில் ஒரு கார்டு கொடுப்போம். அந்த கார்டை வச்சு ஓப்பன் பண்ணலாம். இல்லை அந்த கார்டை எடுத்துகிட்டு வரல, எங்கேயாவது மறந்துட்டாங்க அப்படின்னாக்கா இதில் வந்து உங்களுக்கு நம்பர் சிஸ்டமும் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு ஹால் ஏரியாவில் யாராவது திடீர்னு கீழே விழுந்துட்டா எப்படி நம்ம மெடிக்கல் சென்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுனாக்கா, இங்கே வி ஹாவ் அ ஃபால்ட் ட்ராக்கர். இது வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி பேஸ்ட் உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் இமீடியட்டாக ஏதாவது ஃபால் கீழே விழுந்தாக்க உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வந்து மெடிக்கல் சென்டருக்கும் ரெசிடென்ட் மேனேஜர் நம்ம ஒரு 4-5 நம்பர் கொடுத்து வச்சுருப்போம். அவங்களுக்குலாம் இமீடியட்டாக நமக்கு வந்து அலாரம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் அந்த ஃபால் ட்ராக்கர். அதே மாதிரி கீழே விழுந்துட்டாலோ இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஒரு ஸ்ட்ரோக்கோ அர்ஜென்ட்டாக எமர்ஜென்சிக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி தான் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ரேடியோ ஃப்ரீக்வன்சி பேஸ்டு ரிமோட் கண்ட்ரோல் ஒன்று வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கும். இது வந்து வேறு மாடல். இப்போ அவங்க கொடுத்துட்டு இருக்கிறது வேறு மாடல், வெள்ளையாக நீளமாக இருக்கும். அது வந்து இதில் இந்த ப்ரெஸ் பண்ணாக்க உங்களுக்கு அலாரம் அடிக்கும். உங்களுக்கு இந்த அலாரம் எங்கே அடிக்கும்னாக்க, கீழே மெடிக்கல் சென்டர்லேயும் செக்யூரிட்டி ஏரியாலையும் ஒரு போர்டு ஒன்று, நியூமெரிக்கல் போர்டு இருக்கும். அந்த நியூமெரிக்கல் போர்டில் எந்த வீட்லேருந்து இந்த எமர்ஜென்சி அலாரம் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் நல்ல சவுண்டும் போடும். ஸோ தட் இமீடியட்டாக வித்தின் 1 minute 2 minutesக்குள்ளே வந்து ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஆனால் ஒரு எமர்ஜென்சி அலாரம் சிஸ்டம். ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ், சீனியர் சிட்டிசன்ஸுக்கு உண்டான வீடுகள் அப்படின்னாலே வந்து முக்கியமான விஷயம் அவங்க கீழே விழாமல் இருக்கிறதுக்கு வழுக்காம டைல்ஸ் இருக்குமா அப்படின்னு தான் கேட்பாங்க. எலிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வீடு முழுக்க, ஏன் உங்களுக்கு வந்து இந்த கம்யூனிட்டி முழுக்கவே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வழுக்கக்கூடிய கிளாசி டைல்ஸுங்கிறது நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. வீட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா 2 விதமான டைல்கள் இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்ரூமில் ஒரு விதமான டைல், பாத்ரூமுக்கு வெளியில் இன்னொரு விதமான டைல். இப்போ இந்த மாதிரியான ஹால் ஏரியா, லிவிங் ஏரியா, டைனிங் ஏரியா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேட் ஃபினிஷில் இருக்கும். உங்களுக்கு வழுக்காத மேட் ஃபினிஷ்ட் டைல்ஸ் இருக்கும். இது வந்து உங்களுக்கு வழுக்காது. இப்போ இன்னொரு முக்கியமான டிசைன் எலிமெண்ட், ரொம்ப சின்ன ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு டிசைன் எலிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எலிமெண்ட்ஸில் உள்ள எல்லா வீடுகள்லையும் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஜாயின்ட்ஸ் இருக்கு இல்லையா, 2 வால் சேர்ற இடம், மூலைகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடம் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்காது. ஷாம்ஃபர்ட் எட்ஜஸ், அதாவது வழுமூனான எட்ஜஸாக இருக்கும். இது எதுக்கு அப்படின்னாக்கா, வயதானவர்கள் ஜென்ரலாக உங்களுக்கு வந்து இடிச்சுக்கிறதுக்கு உண்டான நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவும் முட்டிக்கு கீழெல்லாம் இடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு டயபெட்டிக்கலாக இருந்தால் அது ஆறுறது ரொம்ப கஷ்டம். அதனால் எல்லா எட்ஜஸுமே, வால் எட்ஜஸ் எல்லாமே வந்து ஷாம்ஃபர்ட் எட்ஜஸ். இதோ இந்த மாதிரியான ஷாம்ஃபர்ட் எட்ஜஸ். இது ஒரு டிப்பிக்கல் பெட்ரூம், ஒரு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில் ஒரு டிப்பிக்கல் பெட்ரூம் இது. இந்த பெட்ரூமில் சிங்கிள் ரெசிடென்ட்ஸ் தனியாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேர் டெக்னாலஜி ஒன்று யூஸ் பண்ணுறோம், ரிமோட் கேர் டெக்னாலஜியில். அதாவது இது பார்த்தீங்கன்னாக்கா, திஸ் இஸ் யுவர் வெல்னஸ் ட்ராக்கர். ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ப்ரீதிங்லேயோ இல்லை டெம்பரேச்சர்லேயோ இல்லை யாராவது கீழே விழுற மாதிரி இருந்தால், இந்த மாதிரியான ஏதாவது ஒரு வேரியேஷன்ஸ் ஏதாவது ஏற்பட்டதுன்னா, அதீத வேரியேஷன்ஸ் ஏதாவது ஏற்பட்டதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒரு இன்டிமேஷன் வந்து மெடிக்கல் சென்டருக்கும் ரெசிடென்ட் மேனேஜருக்கும் அமைச்சிடும். ஸோ அவங்க இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணலாம். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக தனியாக இருக்கிற ரெசிடென்ஸ், சிங்கிள் ரெசிடென்ஸுக்காக மட்டும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு, ஏன்னா யாராவது ஒருத்தர் அவங்க தனியாக இருந்தாங்கனாக்கா அவங்களால இமீடியட்டாக ரியாக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இதை வந்து நாங்கள் சிங்கிள் ரெசிடென்ஸ்க்கு மாத்திரம் போட்டு கொடுக்கோம். இது வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ஃபார் எனி சீனியர் சிட்டிசன், அதாவது அவங்களுடைய பாத்ரூம். இதில் சின்னதாக நிறைய கேர்ஃபுல்லாக டிசைன் எலிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அவங்களுடைய கேருக்கோசரம். இப்போ இந்த கிளாசட் பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சீட் ரைசர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இதில் 2 விதமான சீட் ரைசர்கள் உண்டு. 4 இன்ச்சு ஒன்று உண்டு, 6 இன்ச்சு உண்டு. இது எல்லாருக்கும் தேவை கிடையாது. இது யாருக்கு தேவையோ அவங்க மாத்திரம் யூஸ் பண்ணால் போகிறோம்.
ஏன்னா இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்மெண்ட், எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் தான். இப்போது முட்டியில் வலி இருக்கிறவங்க, முட்டி மடக்க முடியாதவங்களால ரொம்ப கீழே இறங்கி போய் உட்காந்து யூஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கோசரம் இந்த சீட் ரைசர் இருந்ததுனாக்க முட்டி வலி இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சீட் ரைசர் இங்கே. அதுக்கப்புறமா இது வந்து கிராப் ரெயில். கிராப் ரெயில் எதுக்குனாக்க இதை பிடிச்சிட்டு உட்காந்து இருக்கிறதுக்கு எந்திரிக்கிறதுக்கு இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இன் எனி பாத்ரூம் யூஸ்டு பை அ சீனியர் சிட்டிசன். இதை வந்து மடக்கியும் வைக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டிசைன் எலிமெண்ட் இன் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ் பாத்ரூம். மோஸ்ட் ஆஃப் த ஃபால்ஸ் ஹேப்பன் இன் திஸ் ஏரியா. அதனால தான் இந்த பாத்ரூமோடைய டைல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லி ஆன்டிஸ்கிட் டைல்ஸாக இருக்கும், வழுக்காத டைல்ஸ். அதையும் மீறி இந்த மேட்டு மாத்திரம் இன்னொரு எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷனுக்கோசரம் ஆன்டிஸ்கிட் மேட் அப்படின்னு கொடுத்துருப்போம் பாத் ஏரியாவில். இந்த பாத் ஏரியாவில் இப்போ ஷவர் இருக்குன்னா ஷவருக்கு கீழே இதை போட்டுட்டோம்னா இது மேலே நின்றுட்டு குளிக்கும் பொழுது குளிக்கிற சமயத்தில் அந்த தண்ணியில் நமக்கு கால் வழுக்காமல் இருக்கும். இது வந்து ஷவர் சேர், எல்லா ஷவருக்கு கீழே வச்சுருப்போம். நிறைய பெரியவங்கனால நின்றுட்டு குளிக்க முடியாது, நின்றுட்டு குளிச்சா அவங்களுக்கு வந்து கீழே விழக்கூடிய அந்த ஆபத்து ஜாஸ்தி. அதனால உட்காந்து நிம்மதியாக குளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது திஸ் இஸ் கால்ட் அ ஷவர் சேர். அதை மாத்திரம் இல்லாமல் நீங்கள் உள்ள திறக்கும் பொழுது உள்ளே வந்து நம்ம லைட் தேட வேணாம், ஆட்டோமேட்டிக்காக சென்சார் பேஸ்டு மூமெண்ட் சென்சார் பேஸ்டு லைட்ஸ் இருக்கும். திறந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சென்சார் பேஸ்ட் லைட்டும் ஆன் ஆகிடும்.